ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல் இன் ஆல் ஸ்போர்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நிறைய குட் நியூஸ் இருக்குது, நிறைய பேட் நியூஸுமே சேர்ந்து தான் இருக்குது. ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாக கண்டென்ட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிடுவோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் 2025க்கு ஒரு டீம் குவாலிஃபை ஆகிட்டாங்க. அது இந்தியாவோ இல்லை ஆஸ்திரேலியாவோ கிடையாது, சவுத் ஆப்பிரிக்கா தான் முதல் அணியாக ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆகிருக்காங்க. பாகிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் போட்டி வெற்றிக்கு அப்புறமா இந்த சவுத் ஆப்பிரிக்கா டீம் WTC ஃபைனல் 2025க்கு குவாலிஃபை ஆகிட்டாங்க. ஸோ இப்போ அந்த 2வது ஃபைனலிஸ்ட் யாரு அப்படிங்கிறதுக்கான காம்படிஷன் தான் இப்போ இந்தியாவா இல்லை ஆஸ்திரேலியாவா அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது WTC 2025 ஃபைனல் அப்படிங்கிறது ரொம்ப குரூஷியலான மொமெண்ட்ல வந்து இப்போதைக்கு நிற்கிது. சவுத் ஆப்பிரிக்கா குவாலிஃபை ஆகி போயிட்டாங்க. அண்ட் தென் இப்போ இந்தியாவோட விஷயத்துக்குள்ள வந்தோம் அப்படின்னா, பார்டர் கவாஸ்கர் டிராஃபில 4வது டெஸ்ட் பாக்ஸிங் டே டெஸ்ட். ஸோ அதை வந்து ஆஸ்திரேலியா வின் பண்ணிட்டாங்க இந்தியாவுக்கு அகைன்ஸ்டா. 12 வருஷத்துக்கு அப்புறமா இந்தியாவுக்கு எதிராக பாக்ஸிங் டே டெஸ்ட்டை வின் பண்றாங்க ஆஸ்திரேலியா. அண்ட் இந்த போட்டியோட மேன் ஆஃப் த மேட்ச் வந்து பேட் கமின்ஸ் கேப்டனுக்கு தான் கிடைச்சிருந்துச்சு. ஆஸ்திரேலியா டீமோட கேப்டன் வந்து ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருப்பாரு இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும். அதுதான் அந்த டீமோட வின்னுக்கு மிகப்பெரிய ஹெல்ப். ஸோ கண்டிப்பா இந்த பிஜிடியோட 4th டெஸ்ட்ல நிறைய கான்ட்ரவர்சி எல்லாம் கிரியேட் ஆச்சு. நிறைய நிறைய விஷயங்கள் வந்து இந்தியா சரி பண்ண வேண்டியதா இருக்கு அடுத்த டெஸ்ட்டுக்கு. கான்ட்ரவர்சி அப்படின்னு பார்க்கும்போது, ஜெய்ஸ்வாலோட விக்கெட் ஸ்னிக்கோல எதுவுமே தெரியல. பட் டீவியேஷனை பேஸ் பண்ணி அந்த டிசிஷனை மாற்றி அமைக்கிற அளவுக்கு 3rd அம்பையருக்கு வந்து அங்கே எவிடன்ஸ் கிடைச்சதுனால, அதாவது பால் டிவியேட் ஆனதுனால அவுட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாரு. அண்ட் தென் அதுக்கப்புறமா ஆகாஷ்தீப்போட விக்கெட்லையும் அந்த கான்ட்ரவர்சி அப்படிங்கிறது ஸ்னிக்கோ மீட்டர் வழியாக தொடர்ந்துட்டு தான் இருந்துச்சு. பட் என்னதான் இருந்தாலும் ஆஸ்திரேலியா இந்த போட்டியை வின் பண்ணுறதுக்கு தகுதியானவங்க அப்படின்னு தாராளமாக சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லணும் அப்படின்னா, அவங்களோட செகண்ட் இன்னிங்ஸ் ஆல்மோஸ்ட் அவங்க வந்து 90+ ரன்னுக்கு 6 விக்கெட் அப்படிங்கிறத இழந்துட்டாங்க. பட் அவங்க முடிச்சது 234 அப்படிங்கிற மாதிரி செகண்ட் இன்னிங்ஸை முடிச்சிருப்பாங்க. கண்டிப்பா அவங்களோட டெய்ல் எண்டர்ஸ், முக்கியமா போலண்ட் அண்ட் நேத்தன் லயன், அவங்க 100 பாலுக்கு மேலே சந்திச்சிருந்தாங்க. அண்ட் போலண்ட் மட்டுமே இதில் 70+ பால் அப்படிங்கிறத மீட் பண்ணியிருந்தாரு. இன்ஃபேக்ட் இதை நான் கம்பேர் பண்ணக்கூடாது தான், பட் ரோஹித் விராட் கோலியை விட அதிகமான பாலை மீட் பண்ணது ஆஸ்திரேலியாவோட 11th பிளேயர் ஸ்காட் போலண்ட் அப்படிங்கிறது தான். ஸோ இங்கே வந்து ஒரு போட்டியோட டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நான் பார்க்குறேன். இந்தியா விஸ் ஆஸ்திரேலியா அப்படின்னு பார்க்கும்போது, இந்த பக்கம் ஆஸ்திரேலியன் டெய்ல் எண்டர்ஸ் சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. அதற்காக இந்தியாவோட டெய்ல் எண்டர்ஸை நம்ம குறை சொல்ல முடியாது. அவங்க பவுலர்ஸ் அவங்களோட வேலையை பர்ஃபெக்டாக தான் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே சிராஜோ இல்லை ஆகாஷ்தீப்போ இல்லை பும்ராவோ வந்து உங்களுக்கு பேட்டிங்கில் ஆடி கொடுக்க முடியாது. பேட்டிங் ஆடுறதுக்கு தான் நீங்கள் டாப்பில் அவ்வளோ பேர் வச்சிருக்கீங்க. ஸோ அவங்க தான் ஆடணும். திரும்ப திரும்ப இந்தியாவோட டெய்ல் எண்டர்ஸ் வந்து சொதப்பிட்டாங்க, டெய்ல் எண்டர்ஸ் சொதப்பிட்டாங்க அப்படிங்கிற அந்த ஒரு கமெண்ட் வந்து பாஸ் ஆகிட்டே தான் இருக்கு. பட் இதை ஏற்றுக்கவே மாட்டேன். டெய்ல் எண்டர்ஸ் பேட்டிங்கில் சொதப்பினாங்க, பவுலிங்கில் சொதப்பினாங்கன்னா சொல்லுங்க. பேட்டிங்கில் சொதப்பினாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? அப்போ பேட்டிங் ஆடுறதுக்கு இருக்கிறவங்களா அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற கேள்வி தான் எங்க எழுந்துட்டு இருக்கு. KL ராகுல் வந்து டக் அவுட், விராட் கோலி வழக்கம் போல அந்த அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்பில் போற பாலை தேடி போய் அடிச்சு அவுட் ஆகிற விதங்கள்லாம் பார்க்கவே ஒரு மாதிரி ஏன் இது இப்படி பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இதுல ரோஹித் சர்மா வழக்கம் போல வந்தாரு, கேப்டன் கமின்ஸ் அவரை எடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. அவரோட ஒரு பேட்டிங் ஸ்டைல், அவரோட இன்னிங்ஸ் அப்படிங்கிறது இந்த பார்டர் கவாஸ்கர் டிராஃபியை பொறுத்த வரைக்கும் ஜெய்ஸ்வால் அப்படி இப்படின்னு போராடினாரு. பட் அவரோட விக்கெட் வந்து ஒரு கான்ட்ரவர்சியில் போயிருந்துச்சு. பட் அது விக்கெட் தான், அது ஒரு கான்ட்ரவர்சியா மாற்றப்பட்டது. அண்ட் அதுக்கப்புறமா எனக்கு இன்னொரு கேள்வியுமே இங்கே இந்தியன் டீம் கிட்ட இருக்கு, முக்கியமாக கேப்டன் ரோஹித் சர்மா கிட்ட. என்ன அப்படின்னா, ஆஸ்திரேலியா டீம் டிராவிஸ் ஹெட் மாதிரியான ஒரு பார்ட் டைம் ஸ்பின்னரை 5 ஓவர் கொடுக்குறாங்க. அவரை யூஸ் பண்ற அளவுக்கு கூட இங்க வாஷிங்டன் சுந்தரை ரோஹித் சர்மா யூஸ் பண்ண மாட்டாரே அப்படிங்கிற ஒரு டிசப்பாயின்மெண்ட் எனக்கு இருக்கு. வாஷி ஒரு நல்ல தரமான ஸ்பின்னருங்க. நேத்தன் லைன் எவ்வளவு ஓவர் போடுறாருன்னு பாருங்க, ஹெட் அங்க எவ்வளவு ஓவர் போடுறாருன்னு பாருங்க. இங்க உங்களோட ஸ்பின்னர்ஸ் ஜடேஜா அண்ட் வாஷி சேர்ந்து எவ்வளவு ஓவர் போடுறாங்க அப்படிங்கிறத பாருங்க. திரும்ப திரும்ப பும்ராவையே ஸ்ட்ரெயின் பண்ண வைக்கிறாங்க. 30 ஓவர் ஒரு இன்னிங்ஸ்ல அந்த மனுஷன் போட்டாருன்னா அவர் என்ன ஆகுறது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. முக்கியமா செகண்ட் இன்னிங்ஸோட கடைசி 4th டேவோட கடைசி டைம்ல அவர் வந்த ஸ்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி டயர்ட் ஆயிட்டாரு. பும்ராலாம் நோ பால் போடுறதுலாம் ரொம்ப ரேர். 2 நோ பால் போடுறாரு ஒரே ஓவர்ல. புல்டாஸா போகுது பால் 121 கிலோமீட்டர் ஸ்பீட்ல. ஸோ இந்த அளவுக்கு அவர் டயர்ட் பண்ணி என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ட்ரை பண்ணலாம், ஸ்பின்னர்ஸுக்கு வாய்ப்பு தரலாம். இப்போ 5வது டெஸ்ட் சிட்னியில் நடக்க போகுது. அந்த போட்டியை வின் பண்ணியே ஆகணுங்கிற சுச்சுவேஷனில் இப்போதைக்கு இந்தியா தள்ளப்பட்டிருக்காங்க. நீங்கள் வேணா பாருங்க, சிட்னி டெஸ்ட்டில் வந்து சம் சேஞ்சஸ் வந்து 11ல் நடக்கும். ஆனால் அதில் வந்து நல்லா ஆடாத பிளேயர்ஸ்லாம் எடுக்க மாட்டாங்க. ஆல்ரெடி நல்லா ப்ரூவ் பண்ண பிளேயரை வெளியே எடுப்பாங்க. கேட்டால் டீம் வந்து வின் பண்ணல, சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அவங்களோட கெரியர் ஆல்மோஸ்ட் எண்டுக்கு வந்துருச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். WTC ஃபைனலுக்குலாம் அவங்க போல அப்படின்னா கண்டிப்பாக கெரியர் இங்கேயே முடிய போகுது சீனியர் பிளேயர்ஸ் எல்லாருக்குமே. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது அப்படிங்கிறத. ஸோ இப்போ இந்தியா 2025 WTC ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆகணும் அப்படின்னா
என்ன நடக்கணும்? என்ன நடந்தா அவங்க குவாலிஃபை ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போதைக்கு 2-1ன்னு சொல்லிட்டு இந்த பிஜிடி ஆஸ்திரேலியா வந்து லீட் எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ இந்த சீரிஸ இந்தியா டை பண்ணி ஆகணும். அதாவது டிரா பண்ணணும். அதற்கு சிட்னி டெஸ்ட்ட வந்து அவங்க வின் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற சிச்சுவேஷன். சிட்னி டெஸ்ட்ட வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஸோ இங்க வந்து 2க்கு 2ன்னு சொல்லி ஈக்குவல் ஆகும். அதுக்கப்புறமா ஆஸ்திரேலியா, ஸ்ரீலங்கா டூர் போவாங்க. ஸ்ரீலங்கா ஆஸ்திரேலியாவ பீட் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஒருவேள இந்த போட்டிய வந்து சிட்னி டெஸ்ட்ட வந்து இந்தியா தோக்குறாங்க அப்படின்னா, அவங்களோட WTC ஃபைனலுக்கான கனவு அங்கேயே முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறதையும் சொல்லிக்க விரும்புறேன். ஸோ இதுதான் இப்போதைக்கு இந்தியாவோட நிலைமை. பட் ஆஸ்திரேலியா கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்காங்க அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன். ஸோ இது வந்து கிரிக்கெட், பிஜிடி இத பத்தின அப்டேட். இது இல்லாம அதர் ஸ்போர்ட்ஸ்குள்ள நான் வரேன். ஸோ கோனரு ஹம்பி இந்தியாவோட நம்பர் 1 வுமன் செஸ் பிளேயர் அவங்க. ஸோ அவங்க இப்போ நடந்துட்டு இருக்க வேர்ல்டு ரேபிட் செஸ் சாம்பியன்ஷிப்ப பொறுத்தவரைக்கும் சாம்பியன்ஷிப் அடிச்சிருக்காங்க. இது அவங்களுக்கு 2வது டைட்டில். ஆல்ரெடி 2019ல வந்து வின் பண்ணியிருப்பாங்க. அவங்க சும்மா ஒண்ணும் இந்தியாவோட நம்பர் 1 வுமன் செஸ் பிளேயர் கிடையாது. அவங்களோட டாமினன்ஸ் இன் செஸ் டோர்னமெண்ட்ஸ் ரொம்ப சூப்பராவே இருக்கு. அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள நாம தெரிவிச்சுப்போம். அண்ட் தென் ஹாக்கி இந்தியா லீக் அப்படிங்கிறது இந்தியாவுல ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ சூப்பராவே போயிட்டு இருக்கு. ஸோ அதுல தமிழகத்தை பேஸ் பண்ண கிளப்பான தமிழ்நாடு டிராகன்ஸ் முதல் போட்டி அகைன்ஸ்ட் சூர்மா ஹாக்கி கிளப் அவங்களுக்கு இருந்துச்சு 29 டிசம்பர் அன்னைக்கு சண்டே. ஸோ அந்த போட்டியை 1க்கு 1 அப்படிங்கிற மாதிரி டை பண்ணியிருப்பாங்க. அண்ட் தென் தமிழ்நாடு டிராகன்ஸுக்கு இதுக்கப்புறமா போட்டிகள் இருக்கு. அதை நான் உங்களுக்காக அப்டேட் பண்றேன். அண்ட் ஹாக்கி இந்தியா லீக் பத்தின எல்லா அப்டேட்டும் உங்களுக்கு நம்ம சேனல்ல கிடைக்கும். ஸோ அதற்கு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் இன்னொரு முக்கியமான விஷயத்துக்குள்ள வரேன். ப்ரோ கபடி லீக் சீசன் 11 அப்படிங்கிறது எண்ட் ஆயிருச்சு. அதாவது சூப்பராவே இந்த திருவிழா நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு புது சாம்பியன் பிகேலுக்கு கிடைச்சிருக்காங்க. ஃபைனல் பிட்வீன் ஹரியானா ஸ்டீலர்ஸ் இதுவரைக்கும் சாம்பியன்ஷிப்பை அடிக்காத ஒரு டீம். பட்னா பைரட்ஸ் 3 டைம் சாம்பியன்ஸ். ஸோ அந்த பட்னா பைரட்ஸை ஃபைனல்ல ரொம்ப கம்ஃபர்டபுளா பீட் பண்ணி ஹரியானா ஸ்டீலர்ஸ் மன்ப்ரீத் சிங் அண்ட் கோ சூப்பரா டைட்டில் அடிச்சிருக்காங்க. மன்ப்ரீத் சிங் அவரோட பசங்களை வந்து வழிநடத்தின விதம் இந்த சீசன் ஃபுல்லாவே ஓவரால் போன சீசன்ல இருந்தே மன்ப்ரீத் சிங் டீமா அவங்களுக்கு ஒரு தனி கெத்து இருந்துச்சு. ஸோ அந்த கெத்தோட இந்த சீசன் டைட்டில் அடிச்சிருக்காங்க. அண்ட் ஹரியானா ஸ்டீலர்ஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளா இந்த போட்டியை ஜெயிச்சிருந்தாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். மன்ப்ரீத் சிங் போன சீசன் பிகேஎல் சீசன் 10லே ஃபைனல் வந்திருப்பாரு. அகைன்ஸ்ட் புனேரி பல்டன் தோத்துட்டு கொஞ்சம் சோகமா வெளியே போயிருப்பாரு. ஏன்னா 3 ஃபைனல் அட்டன் பண்ணி எதுலயுமே டிராஃபி அவருக்கு கிடைக்கல. ஸோ இப்போ 4வதா ஒரு ஃபைனலுக்குள்ள என்ட்ரி ஆகுறாரு ஒரு கோச்சா. கம்ஃபர்டபுளா அந்த போட்டியை வின் பண்றது அப்படிங்கிறது அவருக்கு ஒரு பெரிய கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். அண்ட் ஓவராலா இந்த டோர்னமெண்ட்டோட ஒரு இம்ப்ரெசிவான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்த சர்ப்ரைஸ் டீம் அப்படின்னா அது பட்னா பைரட்ஸ். ரன்னர் அப்பா முடிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்களை நாம சொல்லிப்போம். ஆனா ரன்னர் அப்பா கொண்டு வந்த போன சீசன் செமிஃபைனல் இந்த சீசன் ரன்னர் அப்பா முடிச்சு கொடுத்த அந்த கோச் நரேந்தர் ரேது. ஸோ அவரை வந்து சீசன் முடிஞ்ச உடனே ரிலீஸ் பண்ணிட்டாங்க பட்னா பைரட்ஸ். இதுதான் எதுக்குன்னு எனக்கு புரியல. ஒரு கோச் நல்லா பண்ணியிருக்காரு. அவர் ஏன் ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய டவுட் இருக்கு. சரி, ஓகே. பிகேஎல் சீசன் 11ல வின்னர் யாரு, ரன்னர் யாரு அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். இது இல்லாம மத்த அவார்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்காக சொல்லிடுறேன். இந்த பிகேஎல் சீசன் 11ஓட பெஸ்ட் ரைடர் அதாவது ரைடர் ஆஃப் த டோர்னமெண்ட் வந்து பட்னா பைரட்ஸோட பிரைமரி ரைடரான தேவங் தலால் அவருக்கு தான் கிடைச்சிருக்கு. 301 ரைட் புள்ளிகள், அதுல 18 சூப்பர் 10 அப்படிங்கிற மாதிரி சம்பவம் பண்ணியிருந்தாரு. 25 போட்டிகள் ஓவராலா ஆடி இருந்தாரு. எலிமினேட்டர், செமிஃபைனல் அண்ட் ஃபைனல் இது 3மே அவருக்கு சரியா அமையல. மேபி அமைஞ்சிருந்துச்சு அப்படின்னா இன்னும் மேல ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. ஸோ ரைடர் ஆஃப் த டோர்னமெண்ட் தேவக் தலால் அவருக்கு தான் கிடைச்சிருந்துச்சு. நியூ யங் பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் NIP அப்படின்னு பார்க்கும்போது அதுவும் பட்னா பைரட்ஸை சேர்ந்த ஒரு பிளேயருக்கு தான் கிடைச்சிருந்துச்சு. பிரைமரி தேவங்கு அவரோட தளபதி ஒருத்தர் இருக்காரு இல்லையா, அயன். ஸோ அந்த அயனுக்கு தான் NYP ஆஃப் த டோர்னமெண்ட் அவார்டு அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருந்துச்சு. இது இல்லாம மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் பிகேஎல் சீசன் 11 பொறுத்த வரைக்கும் அன்டவுட்டட்லி முகமது ரெசா சடுலி சியனே அவருக்கு தான் கொடுத்திருந்தாங்க. ஹரியானா ஸ்டீலர்ஸ் வந்து நம்பி எடுத்த ஒரு பிளேயர். அந்த 2 கோடி அமௌண்ட் கொடுத்து ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்து எடுத்தா பர்ஃபார்மன்ஸ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் தவிடு பொடியாக்குற ஒரு பிளேயர்னா இது முகமது ரெசா தான். நீங்க எவ்வளவு அமௌண்ட் கொடுத்து எடுத்தாலும் இல்ல எவ்வளவு கம்மியா எடுத்தாலும் அவரோட பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது குறையவே குறையாது. போன சீசன் புனேரி பல்டன்ல லெஃப்ட் கார்னரா இருந்தாரு. ஒரு ஆல்ரவுண்டரா ஆடினாரு. அந்த டீம் சாம்பியன்ஷிப் அடிச்சது. இந்த டைம் ஹரியானா ஸ்டீலர்ஸ்க்கு வந்தாரு. லெஃப்ட் கார்னர் அண்ட் ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. 82 டேக்கிள் பாயிண்ட்ஸ், 50க்கும் மேற்பட்ட ரைட் புள்ளிகளை எடுத்ததுனால மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் அப்படிங்கிற அவார்ட் அவருக்கு வழங்கப்பட்டது. அதுக்கு ஒரு பெரிய கங்க்ராட்ஸ் நாம சொல்லிப்போம். அவர் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இன்னும் முடிக்க வேண்டியது நிறைய இருக்கு. 350 டேக்கிள் பாயிண்ட்ஸ் ரொம்ப வேகமா எடுத்துட்டாரு பிகேல பொறுத்த வரைக்கும்.
ஈஸ் ஆல்வேஸ் ஸோ ஸ்டாப்பர் தான். இது இல்லாம டிஃபெண்டர் ஆஃப் த டோர்னமெண்ட் மேபி உங்களுக்கு சர்ப்ரைஸா இருக்கலாம். ஏன்னா டாப் டிஃபெண்டர்ஸ் 2 பேர் இருக்கிறப்போ எப்படி இந்த பேருக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நான் சொல்றேன். தமிழ் தலைவாசியை சேர்ந்த நிதேஷ் குமார் அவருக்கு தான் வந்து ஆரஞ்சு ஸ்லீவ் அதாவது டிஃபெண்டர் ஆஃப் த டோர்னமெண்ட் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. ஓவராலா 22 போட்டிகள்ல 77 டேக்கிள் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத அவர் எடுத்திருந்தாரு. அதுவே ஒரு பெரிய கெத்து தான். அது இல்லாம இங்க டாப்ல முடிச்ச 2 டிஃபெண்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 82 முகமது ரஸா சடுலிச்சியனி, 79 அன்கித் ஜக்லான் பட்னா பைரட்ஸோட லெஃப்ட் கார்னர். ஸோ இந்த டாப் 3 பேருமே லெஃப்ட் கார்னர்ஸ் தான். அது வந்து குறிப்பிடத்தக்க விஷயம். பட் இருந்தாலும் அவங்க 2 பேரையும் தாண்டி இங்க இந்த பையன் என்ன பண்ணியிருந்தாரு கரெக்ட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிதேஷ்குமார் வந்து லீக் ஸ்டேஜஸ்லாம் முடியும்போது அவர் தான் அதிகமான டேக்கிள் பாயிண்ட்ஸ். அண்ட் அது மட்டும் இல்லாம 3.5 டேக்கிள் பாயிண்ட்ஸ் பெர் மேட்ச் அதாவது அந்த ஆவரேஜ் அப்படிங்கிறது கம்பேர் டூ அவங்க இவர் வந்து பெட்டரா இருக்காரு. அண்ட் 8 ஐ5ஸ் எடுத்திருக்காரு. அவங்க 2 பேருக்கும் ஐ5 ரொம்ப கம்மி. இவர் 8 ஐ5 எடுத்தது. ஸோ இந்த மாரி அது மட்டும் இல்லாம அவர் டீம்ல ஏற்படுத்தின இம்பாக்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம் கம்பேர் டூ அந்த 2 பேரு. இன்ஃபாக்ட் அவங்க நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலன்னு நான் சொல்ல வரல. பட் நிதேஷ்குமாரோட இம்பாக்ட் அந்த டீம்ல தமிழ் தலைவாசில வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இந்த சீசன் ஒரு எமர்ஜிங்கா இருந்தார் அப்படிங்கிறதுனால அவருக்கு டிஃபெண்டர் ஆஃப் த டோர்னமெண்ட் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ பிகேஎல் சீசன் 11 இப்போதைக்கு முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறமா இன்டர்நேஷனல் கபடி பத்தின அப்டேட்ஸ் தான் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஸோ அதற்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். தேங்க் யூ.